George to participate in the Independence Day celebrations. எல்லோருக்கும் எல்லாம் என எண்ணம் வைத்து சமூக நீதியே சம நீதி என்ற சமத்துவம் பேணி தமிழ்நாடு பெரிது, தமிழ்நாடு சட்டமன்றம் பெரிது என உச்சநீதிமன்றத்தில் உரிமை வென்று காட்டி $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக்கியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசின் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். முப்படை அலுவலர்களையும் காவல்துறை அலுவலர்களையும் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to participate in the Independence Day celebrations. தென்னிந்திய பகுதிகளின் தலைமை படை தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி ஏவிஎஸ்எம் எஸ்சிஎஸ்எம் அவர்கள், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் திரு சதீஷ் எம் ஷெனாய் என்எம் அவர்கள், வான்படை அதிகாரி ஏர் கமாண்டர் திரு டபன் சர்மா அவர்கள், கமாண்டர் கடலோர காவல்படை எண் 5 டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பாலகிருஷ்ணன் முருகன் டிஎம் அவர்கள், காவல்துறை தலைமை இயக்குநர் காவல்படை தலைவர் திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்கள், கூடுதல் காவல்துறை இயக்குநர் சட்டம் ஒழுங்கு திரு எஸ் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐபிஎஸ் அவர்கள், கூடுதல் காவல்துறை இயக்குநர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு ஏ அருண் ஐபிஎஸ் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is now accepting the ceremonial salute. அணிவகுப்பு தலைவர் அவர்கள் அவரது குழுவை பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள். The Honorable Chief Minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. Ladies and gentlemen, the parade overall in charge Thiru M. Selvamani, Commandant, Tamil Nadu Special Police 15th Battalion, Sevur. The parade commander is Thiru S. Ashokan, Deputy Commandant, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. The parade second in command Thiru V. Kumar, Inspector Special Police 1st Battalion, Trichy. சட்டமன்றம் பெரிது, சட்டமன்றத்தின் மாண்பு பெரிது என உச்சநீதிமன்றத்தில் வென்று காட்டிய மாநில சுயாட்சி வீரர், தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்களாட்சி நாயகர், தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 11.2% இரட்டை இலக்கத்தில் உயர்த்தி காட்டி வளர்ச்சியில் சாதனை படைத்த சரித்திர தலைவர், உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மேதை, மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படி திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்பதின் இலக்கணமாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உற்பத்தி, கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டு துறையில் 14.7% வளர்ச்சி, சுமார் 40,000 தொழிற்சாலைகளை கொண்டு தொழில்துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம், அதிக அரசு மருத்துவர்கள் உள்ள முன்னணி மாநிலம் தமிழ்நாடு, பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் 47% உயர்ந்து நாட்டிலேயே முதலிடம் தமிழ்நாடு, மோட்டார் வாகனங்கள், ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் மாநிலத்தில் முதலிடம் என பல்வேறு துறைகளிலும் முதலிடம் பெற்றிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. சுதந்திர சிந்தனையை மனதில் வைத்து
அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படை பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுகின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கவாத்து நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கவாத்து அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு எம் செல்வமணி அவர்கள் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 15ஆம் அணி சேவோர் கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு எஸ் அசோகன் அவர்கள் துணைத் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி கவாத்து அணிவகுப்பு உப தலைவர் திரு வி குமார் அவர்கள் ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 1ஆம் அணி திருச்சி. குதிரைப்படை வீரர்கள் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஆர் பாலமுருகன் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 6ஆம் அணி மதுரை. To begin with, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by Sub-Inspector R. Balamurugan, Tamil Nadu Special Police 6th Battalion, Madurai. அடுத்ததாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு சியான் உதவி ஆய்வாளர் கேரள ஆயுதப்படை 4ஆம் அணி கண்ணூர். Followed by the Kerala Police contingent led by Sub-Inspector S. Siad, Kerala Armed Police 4th Battalion, Kannur. தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் கமாண்டோ படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு லாரன்ஸ் காமல்சன் தமிழ்நாடு சிறப்பு காவல் 9ஆம் அணி மணிமுத்தாறு. Now we have the Tamil Nadu Special Police Men Commando contingent led by Sub-Inspector S. Lawrence Kamalson, Tamil Nadu Special Police 9th Battalion, Manimuttaru. ஆவடி காவல் ஆணையரக பெண்கள் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி பெண் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் கொடிக்குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு கார்த்திக் உதவி ஆய்வாளர் கொடியேந்தி வருபவர் திரு மணிகண்டன் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி ராஜபாளையம். அடுத்ததாக கடலோர பாதுகாப்பு குழும படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி. The Coastal Security Group contingent is led by Sub-Inspector D. Arpudaraj, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு கணேஷ்குமார் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 4ஆம் அணி கோவை புதூர். The Tamil Nadu Special Police Men contingent is led by Sub-Inspector K. Ganeshkumar, Tamil Nadu Special Police 4th Battalion, Kovai Pudur. அடுத்து நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு சுப்புராஜ் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 9ஆம் அணி மணிமுத்தாறு. The Nilgiris contingent led by Sub-Inspector P. Subburaj, Tamil Nadu Special Police 9th Battalion, Manimuttaru. அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள். The parade commander is alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister and is now marching to take the position in front of the police contingents.